50 ரூபா ஃபைன். ஓகே, நிறையா விஷயத்தை விட்டுட்டீங்க லேட்டாக வந்தனால. பரவாயில்ல, நான் எப்போவுமே மறுபடியும் சொல்லிகிட்டே இருப்பேன், அதனால் ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு முறை இதுதான் அஸ்திபாரம். கட்டடத்துக்கு எது முக்கியம்? ஏன் அஸ்திபாரம் முக்கியம்? இந்த அஸ்திபாரம் பெருசாக போட்டு இன்னும் 4 கட்டலாம் மேலே. ஆனால் இப்போ கட்ட முடியாது, ஏன்னா அவங்க இவ்வளோ திட்டம் இல்லை முன்னே. இனி கட்டணும்னா இது இடிச்சு போட்டு வேறு மாதிரி கட்டணும். கீழே ஒன்றுமே வீடே இருக்கக்கூடாது. கீழே என்ன இருக்கணும்? கார் பார்க்கிங் வர்றது. மேலே லிஃப்ட் போட்டு மேலே போயிடணும். அதுதான். ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், நல்லது நடக்கட்டும். சரி, அதாவது நம்ம ஒரு ஊருக்குள்ளே போகிறோம், ஒரு காலனியோ ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறோம். அங்கே ஒரு போர்டு இருக்கும். நம்ம எத்தனாவது தெருவுக்கு எத்தனாவது நம்பர் வீட்டுக்கு போகிறோமுங்கிறது அந்த போர்டில் இருக்கும். 4வது தெருவில் 28வது நம்பர் வீடுன்னா இந்த போர்டில் பார்த்தா அதே மாதிரி இருக்கும். நம்ம அதை ஃபாலோ பண்ணால் யாருக்கிட்ட என்ன செய்ய வேண்டாம், அந்த போர்டு. வேதம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. என்னவா இருக்குது? வழிகாட்டியாக இருக்குது. இப்போது நமக்கு தேவன் இங்கே பேசினார். யாருக்கிட்ட பேசினார்? குடும்ப தலைவர்களிடத்திலே பேசினார். ஆதாம் கிட்ட எப்படி பேசினார்? நேராக பேசினார். ஆதாமே பாருங்க, எத்தனையெல்லாம் பேசியிருப்பாங்க. இது ஒன்று மாத்திரம்தான் நமக்கு ஞாபகத்தில். ஆமாம் ஆண்டவர் இருக்கிறேன், ஆனால் எங்கே இருக்கிறேன் நான்? ஏம்மா என்ன பாவம் செஞ்சாங்க? இங்கே ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டாங்க. என்ன பெரிய பாவம்? பொய் சொன்னாங்களா? ஏமாத்தினாங்களா? திருடுனாங்களா? வெட்டுனாங்களா? ஒன்றுமே இல்லையே. அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை பூசி சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். கீழ்ப்படியாமை என்பது பாவம். ஆதாம் எத்தனை பாவம் செஞ்சாரு? நாம நினைச்சு பாரு, நினைச்சா கிட்ட நெருங்க முடியாது. நம்ம அந்த ஒரு பாவம் செஞ்சதும் இந்த பாடுன்னா, இப்போ நம்ம பாவத்துக்கெல்லாம் தண்டிக்கணும்னா என்ன ஆகுது? பாவத்தின் சம்பளம் அது எங்கே இருக்குது? 6. சரி, வெரி குட். ரோமர் 6:23. ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அப்போ கிருபை, பாவத்துக்கு தண்டனை. ஆனால் இயேசு நமக்காக மரித்தபடினாலே தண்டனையிலிருந்து நாம் நீக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இப்போ என்னது? நித்திய ஜீவன். அதாவது இந்த காலகட்டத்தில் தேவன் நேரடியாய் பேசினார். ஆதாம் கிட்ட பேசினார், நோவா கிட்ட பேசினார், ஆபிரகாம் கிட்ட பேசினார். ஆனால் யாருமே தேவன் என்ன செய்யலை, பார்க்கலை. இந்த காலகட்டத்தில் மோசையோடு பேசினார். முதல் யாரோடு பேசினார்? மோசையோ. என்னாமத்தில் வாசிக்கும் போது மோசையினுடைய தாசன் நான் முகமுகமாய் பார்க்கிறேன்கிறார். தெரியாது, ஏன்னா தேவனை பார்த்தவன் ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை. ஆனாலும் மோசை என் சிநேகிதனுங்கிறாரு, என் நண்பனுங்கிறாரு, மோசை என் தாசனுங்கிறாரு. தேவன் பேசினார். இந்த காலகட்டத்தில், இந்த சிலுவை வரை உள்ள காலத்தில் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். யார் மூலமாய் பேசினார்? ஒரு தீர்க்கதரிசி பேர் சொல்லுமா? சரி சரி, கை தருங்க. நான் சொன்னதே பேர் சொல்லு. மோசை. ரைட். வேற தீர்க்கதரிசி? நாத்தான். ஓகே, தீர்க்கதரிசி. அப்புறம் ஏசாயா, எரேமியா, தானியேல், ஓசியா, யோவால், ஆமோஸ், எலியா, எலிசபெத். பாருங்க, எலியாவுடைய மனைவி பேர் என்ன? எலியாவுடைய மனைவி பேர் என்ன? தெரியாது. இவங்க இங்கே எலிசபெத்துக்கிறாங்க இல்லையா? எலிசபெத் யாரு? எலிசபெத் யாரு? அந்த அக்கா இருக்கிறாங்களா பக்கத்தில்?
யாரும்மா? யோவானுடைய அம்மா. எலிசபெத் யாரு? பெத்சிமா. யோவான் யாரு? முன்னறிவித்தவர். இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னறிவு 6 மாதத்துக்கு முன்னாடி பிறந்தவர். வயசு 6 மாதம் தான் வித்தியாசம். யாருக்கு? யோவானுக்கு இயேசு. அப்போ அண்ணன் யார்? ரைட். இப்போ இந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசணும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். சரி, இந்த கடைசி காலத்தில் யார் மூலமா தேவன் பேசினார்? இந்த கடைசி காலத்தில் யார் போதகர்? குமாரன். யோவான் சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்ன? வானத்தில் ஒரு சத்தம் உண்டாச்சு. அந்த சம்பவம் என்ன? இயேசுவானவர் யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானனாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார். ஞானஸ்நானம் முழுகுதலா தெளித்தலா? முழுகுறதுன்னு எப்படி? தண்ணியில் முழுகணும். அப்போ தெளிப்பல் அது ஞானஸ்நானமா? பைபிள் எத்தனை ஞானஸ்நானம் இருக்குது? வேதத்தின்படி ஒரே ஞானஸ்நானம். நமக்கு எத்தனை ஞானஸ்நானம்? அது எங்கே இருக்குது? அந்த வசனம் இப்போ சொன்னீங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவர் தான். ஓகே, சரி. ஒரே ஞானஸ்நானம். பிதா, குமாரன், ஆவி நாமத்தினாலே கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் ஒரே. சரி, உனக்கு கேள்வி, எதுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறோம்? பாவத்தில் மூழ்கி, நம்ம தான் மூழ்கி கிடக்கிறோம் பாவத்தில். அதாவது பைபிளில் வந்து பேசும்போது பைபிள்லேருந்து பதில் கொடுக்கணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக ஞானஸ்தானம்? அது எந்த வசனமாம்மா? சொல்லு சொல்லு சொல்லு. 2 கை தட்டுங்க, வெள்ளமாக தட்டுங்க. ஆக்ட்ஸ் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானத்துக்கு முன்னால மனதை திருப்பணும். எங்க திருப்பணும்? பழைய காரியங்களை விட்டு ஆண்டவருக்கு நான் பின் செல்வேன் என்று என் மனதை திருப்பணும். தேவன் என்றும் கிறிஸ்து என்றும் அவரை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து அந்த பழைய பாவம் கழுவப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பணுமா? ஞானஸ்நானம் பெறணும். ஞானஸ்நானம் பெற்றால் நமக்கு, ஐயா ஞானஸ்நானம் பெற்றால் என்ன கிடைக்கும் நமக்கு? உங்கள் பேர் என்ன?
ஜஸ்டின் ஐயா நல்லா ஜஸ்டின்லாம் சொல்லுவார். சொல்லுங்கள், ஞானஸ்நானம் பெற்றால் என்ன கிடைக்கும்? ஞானஸ்நானம் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கிறீங்களா? ஓகே ஐயா, ஞானஸ்நானம் ஜஸ்டின் ஐயா ஞானஸ்நானம் பெற்றுக்கிறாரு. இருங்க, கவனிங்க. நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறேன். என்ன முடிச்சுக்கிறேன்? எனக்கு என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். என்ன வேலை கிடைக்கும்? இப்போ எங்கள் ஜஸ்டின் ஐயா ஞானஸ்நானம் பெற்றுக்கிறாரு. அவருக்கு என்ன கிடைச்சது? என்ன கேட்டா? ஞானம் கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தை. அப்புறம் என்ன? ஆண்டவருக்கு பயந்தா போதும். சொல்லுங்க, எப்படி ரசிக்கப்பட்டீங்க? சும்மா கேட்கலாம், நம்ம சொல்லுவார் பாருங்க அவரு. இப்போ பைபிள் இருக்கவங்க இல்லை, எடுங்க 2:38 ஆக்ஸ் அப்போஸ்தலர் 2 இந்த பாருங்க பில்லரு 2:38. போதுமா? எதுக்கு ஞானஸ்நானம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவ மன்னிப்புக்கு பெருசியமா என்ன செய்யணும்? கை தட்டு, நீயே தட்டு பெருசா பலி கொடுக்கணும், வெட்டணும். என்ன செய்யணும்? பலி, ஆடோ மாடோ என்ன செய்யணும்? வெட்டு பலி கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் கேட்டதுக்கு பதில். புதிய ஏற்பாட்டில் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக இயேசு பலியானார். என்னையா கிடைக்கும் ஞானஸ்நானத்தின் மூலம்? நீங்கள் ஒன்றும் பைபிள் இந்த வசனத்தை பார்க்கல. 2:30 எடுங்க, விட மாட்டோம். வந்தால் மாட்டிட்டா முடிஞ்சுட்டீங்க. 2:38 வாசிங்க. அழகாக இருக்கு பாருங்க. ஞானஸ்நானம் பெற்ற என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பு. முதல் என்ன ஆகணும்? கண்டெய்னரை கழுவணும். ஏதாவது போட்டு வைக்கணும். என்ன செய்யணும்? பாத்திரத்தை கழுவி வெயில்ல வெயி. அது ஐயா சொல்றாரு, காய வெயில்ல. என்ன செய்யணும்? 2:38 எங்க தேடிட்டு இருக்கிறேன்? அதெல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டியது. மானம் இங்க எழுதணும். என்ன ஐயா கிடைக்கும்? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு பெற என்ன செய்யணும்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும். மனம் திரும்புறதுக்கு என்ன செய்யணும்? எல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. வாசிங்க ரோமர் 10:17 வசனம். உங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு வர்றேன். பெரிய பெரிய புத்தகத்தெல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு இல்லை. உங்கள் பைபிளில் சில எளிமையான வார்த்தைகளை நான் சொல்லிட்டு வரேன். முதல் தேவனுடைய வசனத்தை கேள்விப்படணும். சுவிசேஷம் என்ன? தேவனுடைய வசனம். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் முதல் என்ன செய்யணும்? வசனத்தை சொல்லணும். பாக்கி நான் ஐயா வந்து என்ன செய்யணும்? சொல்றாங்க. நீங்க என்ன செய்யறீங்க? கேட்குறீங்க. அப்போ கேட்கறது மூலமாக என்ன வரும்? விசுவாசம். விசுவாசம் வரும்போது நான் யார், என் நிலைமை என்ன செய்கிறோம்? புரிந்து கொண்டு ஆமாம் நான் பொல்லாத வழியில் இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் இருக்கிறேன் என்று மனம் திரும்புகிறோம். என்ன செய்கிறோம்? மனது நான் தப்பான வழியில் போயிட்டேன், இனி எங்கே போவேன்? சரியான வழிக்கு போவேன்னு சொல்லி என்னுடைய மனதை தேவனுடைய பக்கமாய் திருப்புகிறேன். அடுத்தது அந்த மனம் திரும்பின மனுஷனுக்கு என்ன கொடுக்கணும்? ஞான ஸ்நானம். எதுக்காக ஞான ஸ்நானம்? பாவ மன்னிப்புக்கு. பாவ மன்னிப்பு பெற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? வரம். அப்போஸ்தலர் 4 5 32 வசனம். அப்போஸ்தலர் 5 32 வசனம்.
சரி, யாருக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரு? அந்த வசனத்தின்படி யார் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? யாருக்கு பரிசுத்த ஆவி? அவங்க கீழ்ப்படுறது எப்போ நம்ம கீழ்ப்படுகிறோம் வசனத்துக்கு? பாவ மன்னிப்பு பெறும்போது. எப்போ நாம் பாவ மன்னிப்பு பெறுறோம்? ஞானஸ்நானம் பெறும்போது. அப்போ ஞானஸ்நானம் பெற்றவனுக்கு என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பும். ரெண்டுமே. முதல் எனக்கு பாவ மன்னிப்பு, ரெண்டாவது எனக்குள்ளே ஆவியானவர் வந்து வாசமாயிருப்பார். இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரம்மா? எப்படி தெரியுது? என்னைக்கு நான் கீழ்ப்படுகிறேனோ அவர் எனக்குள்ளே வருவார், என்னோடு இருப்பார். கீழ்ப்படியாத இடத்துல என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். அப்போ எந்த இடத்துல கீழ்ப்படுகிறோம்? பேப்டிசம். நிறைய பேருக்கு பைபிள் சொல்லிட்டு இருப்பாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க, நம்பனாலும் இருப்பாங்க. சரிங்க ஐயா, ஞானஸ்நானம் எடுத்துக்குன்னு சொன்னால் பாருங்க, எல்லா பிரசங்கம் கேட்டு வருவாங்க. இப்போ ஞானஸ்தானத்துக்கு வர்றோம். ஞானஸ்தானத்துக்குள்ளே என்ன ஆகணும்? தண்ணிக்குள்ளே. இங்கே வரும்போது அது அப்புறம் பார்த்துக்கலாம் பாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு உதாரணம், பவுல் சவுலாக இருந்த நாட்களில் அப்போ 9ஆம் அதிகாரத்தில் அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக பயணமாக போகிறார். மத்தியான வேளையில் பெரிய சருதியான ஒரு வெளிச்சம் உண்டாச்சு. அவர் தரையிலே விழுந்தார். பார்வை போயிடுச்சு அவருக்கு. யாருக்கு? சவுலுக்கு. சவுலுக்கு. அப்போ பவுல்னு சொல்ல, சவுலுக்கு. அப்போது வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகுது, சவுலே சவுலே சொன்னாரா? அப்போ சவுல் என்ன சொன்னார்? நீர் யார் சொன்னாரா? வாசி. அப்போ பவுல் யாரை துன்புறுத்தினார்? அங்கே சபையை துன்புறுத்தினார். சபை யாருடையது? இயேசுவுடையது. என் முன்னாலே என் பையனை நீ அடிச்சேன்னா நான் உன்னை விடுவேன், சும்மா 2 அறை விட்டுடுவேன். ஏன்? என் பையனுக்கு நான் பாதுகாப்பு. அப்போ இயேசுவுடைய ஜனங்களை பவுல் துன்புறுத்தும் பொழுது இயேசு பேசுகிறாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைப்பது முள்ளில் போய் உதைங்க. ஏம்மா நீ போய் முள்ளை எட்டி உதஞ்சு பாரு, முள்ளுக்கு வலிக்கும். பாவம். யாருக்கு வலிக்கும்? நம்ம காலில் குத்தி ரத்தம் வந்துடும், வலி. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ஜனங்களை ஒருத்தர் துன்புறுத்தினான்னா அவன் யாரை துன்புறுத்துறான்? தனக்கு காயம் உண்டாக்கிறான். கல் எடுத்துட்டு இப்படியெல்லாம் நான் கிழிச்சிட்டு இருந்தேன்னா என்னை பார்த்து என்ன சொல்லுவீங்க? பைத்தியக்காரன்டா, அவன் உடம்பேவே அவனே அடிச்சுக்கிறானே இப்போ, இல்லையா? அப்போ இயேசுவை துன்புறுத்துறான்னா சபையை துன்புறுத்தினான், இல்லையா? இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். என்ன செய்ய சொன்னார்? சரி, இப்போ அந்த அதிகாரத்தை நம்ம படித்தோம்னா, வழியில் போகும்போது கர்த்தர் தரிசனமானார். யாருக்கு? சவுலுக்கு. இப்போ 3 நாள் அங்கே போய் சாப்பிடாம, அப்பமும் செய்யாமலும் தண்ணீர் குடியாமலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் அனனியாங்கிற ஊழியக்காரர் சொன்னார், நீ எழுந்துரு, ஞானஸ்நானம் பெற்று உன் பாவம் போக கழுவப்படு. அப்போ ஞானஸ்நானம் பெற்ற என்ன ஆகும்? புரியுதா? அப்போ ஞானஸ்நானம் பெறாமல் சர்ச்சுக்கு போனால் பாவம் மன்னிக்கப்படாது. நான் சொல்லிக்கலாம், நானும் சர்ச்சுக்கு போகிறேன், நானும் பிரசங்கம் கேட்குறேன், நானும் ஜெபம் பண்ணுறீங்களா. ஆனால் ஆண்டவருக்கு நமக்கு என்ன இல்லை? கனெக்ஷன் இல்லை. டியூப் லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாம் இருக்குது. சுவிட்சில் கனெக்ஷன் இல்லை, மெயின் கனெக்ஷனில் என்ன இல்லை? ஜாயிண்ட் இல்லை. அப்போ நமக்கு தேவனோடு என்ன இல்லை? கனெக்ஷன் இல்லை. லைட்டு எரியாது, பல்ப் எரியாது, ஃபேனு நடக்காது, ஓடாதா? இங்கேயே தான் சுற்றுது.
ஆமாம், நம்ம சொல்லிக்கலாம், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், ஆண்டவருடைய பிள்ளை தான் சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுவார், ஒரு காலம் உங்களை, அது எந்த வசனமோ 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்க. அவங்க என்னெல்லாம் வேலை செஞ்சாங்க பாருங்க, ஊழியக்காரவங்கெல்லாம். மத்தேயு 7:21 22. நிச்சயமாக இப்போ தான் அந்த வசனம் தேடுறாங்களா? அப்படி ஒரு பைபிள் இருக்கா? வாசிப்பா. அப்புறம் அல்ல, அதுக்கு மேல் வசனம், அதுக்கு மேல் வசனம். அநேகர், எத்தனை பேர்? அநேகர் கர்த்தாவே. இரு, அவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்க? ஒன்று தீர்க்க தரிசனம், ரெண்டாவது பேய் ஓட்டினாங்க, அற்புதமெல்லாம் செஞ்சாங்க. நல்லது தானே? பேய் ஓட்டுறது, தீர்க்க தரிசனம் சொல்கிறது, அற்புதம் செய்கிறது நல்லது தானே? ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பேர் கொடுத்தாரு? ஏன் கை தட்டுங்க. அவர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை சித்தம் செய்யவில்லை. எது செய்யவில்லை? கர்த்தருடைய சித்தம் செய்யலை. அவருடைய விருப்பம். யாருடைய விருப்பம்? கர்த்தருடைய. அது பேய் ஓட்டினாங்க. வாங்க, நான் பேயெல்லாம் ஓட்டேன், எனக்கு பலமெல்லாம் இருக்குது, சக்தி இருக்குது, வல்லமை இருக்குது, அதெல்லாம் சொன்னாங்க. நான் தீர்க்க தரிசனம் பெரிய போதகர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் சொன்னது நீ செய்யலை, அதனால உன்னை எனக்கு தெரியாது. என்ன பட்டம் பேர் கொடுக்குறாரு? அக்கிரம செய்யக்காரரு. அப்போ பேய் ஓட்டுறது நல்லதா இல்லையா? நல்லது. தீர்க்க தரிசனம் சொல்றது நல்லது, எல்லாம் நல்லது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி அந்த அதிகாரத்தை படிக்கும்போது, புத்தி உள்ள மனுஷன் தன் வீட்டை என் வார்த்தையின்படி செய்கிறவனுங்கிறாரு. கண்மலையின் மேல் கட்டுறவன் யாரு? புத்தி உள்ளவன். அவன் எங்க? அவன் அது அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வார்த்தையின்படி செய்கிறவன். ஆமாம், பெயரால் இயேசு நாமத்தால் சோகம் கொடுக்குறேன்னு சொல்கிறான். சொல்லிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உன் பேர் இங்கே இருக்காது. எங்கே அட்டண்டன்ஸில் யாரு பேர் இருக்காது? அவன் பேர் இருக்க. நீ வேணால் சொல்லிட்டு போ, ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு போ. இங்கே பதிவில் இருக்கணும். நான் சின்ன பையனாக 7வது 8வது படிக்கிற காலத்தில் ஒரு காட்டுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வரும். அது பேர் ராஜாமணி. அந்த பிள்ளை காட்டுலேயே வரும். ஹைஸ்கூலுக்கு வரும்போது காட்டுக்குள்ளேருந்து வரும். அவங்க வீட்டு நாய் அந்த பிள்ளை கூட்டிகிட்டே வரும். அங்கேருந்து ஒரு 6 மைல் இருக்குது. சோலை யானைக்காடு. அந்த பிள்ளை அங்கேருந்து தனியாக வரும். ஒரு நாய் கூடவே வரும். இது பள்ளிக்கூடம் போனால் அது வெளியே உட்காந்துருக்கு. மத்தியான நேரத்தில் அந்த பொண்ணு சாப்பிட்ற நேரத்தில் அந்த நாய்க்கு சோறு கொடுக்குங்க. சாப்பிட்டு அங்கேயே இருக்குது. 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே திரும்ப அந்த பிள்ளை போகும்போது நான் என்ன செய்யும்? அந்த பொண்ணு 4வது போச்சு, 5வது போச்சு, 6வது போச்சு, 8வது போச்சு, 10வது போச்சு. நாயும் கூடவே தான் வந்துச்சு. அது எத்தனாவது போச்சு? எப்படி? ஏன் புக்கில் யார் பேர் இல்லை? ஏன் இல்லை? நாய் காவலுக்கு வந்து காவலுக்கு போச்சு. அந்த நாய் யாருதுன்னா ராஜாமணி நாயின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை பேர் சொல்லி ராஜாமணி நாயிம்பாங்க. ஆனால் அது பாஸ் ஆகலை, பரிசு எழுதலை. இப்போ நிறைய பேர் ஆண்டுடைய வார்த்தை தெரியாமல், சத்தியம் தெரியாமல் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுவார், உங்களை நான், நீங்கள் என்னுடைய சித்தத்தை செய்கிறீங்களா? நான் விரும்புகிற காலத்தை செய்கிறேனா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரனுக்குனாலும் வச்சுக்கோ. உதாரணமாக அந்த வேலைக்காரன் அவன் இஷ்டத்துக்கு நடக்கணுமா, நான் சொன்னபடி செய்யணுமா? அவன் இஷ்டப்படி நடந்தான். நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன், அவன் எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வர்றான். நான் ரயில்வே ஸ்டேஷனில் 2 டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னா அவன் எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட் டிக்கெட் வாங்கிட்டு வர்றான். சார் டிக்கெட் தானே சொன்னீங்க? ஏய், நான் ரயில் டிக்கெட் சொன்னேன், நீ என்ன டிக்கெட் வாங்கிட்டு வந்துக்கிறேன்? என்ன செய்யலை?
அந்த எஜமானுடைய எண்ணத்தை அறிந்து. அப்போ எப்படிப்பட்ட வேலைக்காரன் வேணும்? எனக்கு ஒரு பெரிய பணக்காரன் தெரியும். அவர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான். எந்த நேரத்தில் யார் கூப்பிட சொல்லணும் உடனே அப்படியே ஃபோன் பண்ணுவான். டைரக்டர்லாம் தேட மாட்டான். அந்த அலெக்சாண்டரை கூப்பிடுனா உடனே போடுவான். அவ்வளோ மைனூட்டாக வச்சுருப்பான். தேடிட்டு புக்கெல்லாம் தேடிட்டு எல்லாம் இருக்க மாட்டான். ஏன்னா இந்த முதலாளி யாரை கூப்பிடுவார், யார்கிட்ட பேசுவார், என்ன பேசுவாருங்கிறது அத்தனையும் ஆகும். அப்போ தேவனை குறித்து நம்ம என்ன அறிந்திருக்கிறோம்? தேவன் சொல்றாரு, கனி கொடாத மரம் எல்லாம். என்ன கனி கொடாத மரம் எல்லாம்? இப்போ கேள்வி என்ன? நம்மளை பார்த்து ஆண்டு கேட்கிறாரு, நீ என்ன கனி கொடுக்குற? ஒன்றுமே இல்லை. எல்லாம் கனி கொடுக்க ஆரம்பிச்சு இந்த இடம் பத்தாம் போயிருக்குது. என்ன பாப்பா சொல்லு, நான் வர்றதே பெரிய ஆச்சரியம். நான் வர்றதே ஆச்சரியம். இதில் யாரை கூட்டி வர்றது? அந்த காலத்தில் சின்ன பசங்களாம் இருக்கும்போது இல்லை என்னைய நான் சினிமா பார்க்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாலாம் பெட்டி காசு சரி எனக்கு அனுப்ப மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பான், டேய் டிக்கெட் நான் போட்டுக்கு வரல, சினிமாவுக்கு போகலாம் வாடான்னு கூப்பிடுவாங்க. எப்படி போவோம்? இப்போ மாதிரி எல்லாம் அந்த காலத்துலலாம் சினிமா போனால் ஒரு விழாவுக்கு போகிற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக ஊரே திரண்டு போகும் படம் பார்க்குறதுக்கு. நல்லா பிள்ளைகள்லாம் நல்லா பூக்கு எல்லாம் வச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க சினிமாவுக்கு போகிறதுக்கு. பசங்களும் அப்படி தான் போவாங்க அந்த காலத்தில். கூப்பிடுவானுங்க எங்கே போகிறதுக்கு. இப்போ நம்ம சர்ச்சுக்கு போகிறதுக்கு நம்ம யாராச்சும் கூப்பிடுறோமா? என்ன கிடைக்கும்? இயேசு விடத்தில் வந்து என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பும் பரிசுத்த ஆவியின் வேணுமா? அவன் பாவத்தில் இருக்கிறான். அவன் பாவத்தில் இருக்கிறவன் நான் என்ன பண்ண போறேன்? இப்போ இந்த யுகத்தில் இருந்தா ஒருத்தன் பாவம் செஞ்ச என்ன செய்யலாம்? ஆடா மாடா கொண்டு போய். ஆனால் இந்த யுகத்தில் அப்படி செய்ய முடியாது. அவனே ஞானஸ்நானம் பெறணும். யாரு? எவன்? வாசி மார்க் 16 வாசிமா. மார்க் 16. இரு நான் என்ன சொன்னேன்? இயேசு என்ன சொல்றாரு? ஒருவன் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? முதல் விசுவாசம் வரணும். என்ன வரணும்? விசுவாசம் எப்படி வரும்? வசனத்தை கேள்விப்படுவதன் மூலமாக. அப்போ விசுவாசம் உள்ளவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும். இந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. ஏன்? இது பாவம் உள்ளதல்ல. குழந்தைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஈவு. குழந்தைகள் யாரு? பாவம் இல்லை. ஆனால் நாமெல்லாம் எப்படிங்க பாவம் செய்து தேவ மகிமையை இழந்துக்கிறோம். இழந்த மகிமையை பெற்றுக்கொள்ள விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்ன பெறணும்? ஞானஸ்தானம் பெறணும். ஞானஸ்தானம் பெறும்பொழுது என்ன கிடைக்கும்? முதல் என்னுடைய கடந்த கால பாவம் அனைத்தும் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை. அது எந்த வசனமாம்மா? இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம். 1ஆம் அதிகாரம். 1 யோவானில் 7ஆம் அதிகாரம் இல்லை, மொத்தமே 5 அதிகாரம் தான். 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கரெக்ட், நீங்கள் சொன்னது சரிதான். வசனத்துக்கு பதிலாக அதிகாரம் போயிட்டீங்க. வெரி குட். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்தி. அப்போ சுத்திகரிக்கப்பட்ட எப்படி இருக்குது? காலையில் துணி போடும்போது எப்படி போடுறோம்? நீட்டல்ல. குளிச்சுட்டு வந்து முந்தா நேற்று போட்டதை எடுத்து போட்டு வருமா? ஏன்? சுத்தம். நம்ம சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளை. நாம் யாருடைய பிள்ளை? நமக்குள்ள யார் வாசமாக இருக்கிறார்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? நீங்கள் தேவ ஆலயம். ஆலயம் யாரு? ஆனால் சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டினார். இன்னைக்கு ஆலயம் யாரு? ஆண்டவர் எங்கே வாசமாக இருக்கணும்? இல்லை ஒரு டப்பாமாக வச்சு அதை உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட முடியாது. ஏன்னா பூசாரிக்கே நம்பிக்கை இல்லை. இவர் தப்பித்தவர் எங்கேயாச்சும் ஓடி போனால் என்ன பண்ணுறது? அவன் சாமி சொல்கிறான், டேய் என்னால் போக முடியாதுடா, கால் இருக்குது நடக்க முடியாது, கை இருக்குது ஒன்றும் செய்ய முடியாது, வாய் இருக்குது பேச முடியாது, வச்சு இடத்துட்டு நீ ஏதோ வாழைப்பழம் லட்டுக்கிட்டு வச்சாலும் கூட நான் எடுத்து என்ன செய்ய மாட்டேன், பத்திரமா இருக்கு. அங்கே இருக்கிற உண்டியில் எவனா திருடிட்டு போகிறான்னு என்ன பண்ணி வச்சுக்கிறான்? பூட்டி வச்சுக்கிறான். அந்த சாமியே அந்த உண்டியில் காப்பாற்ற அதுக்கிட்ட போய் என்னை காப்பாற்றப்பான்னு உட்காந்துக்கிறான். என்னை கொஞ்சம் காப்பாற்று, எனக்கு கொஞ்சம் இது கொடு அது கொடுன்னு கேட்டுக்கிறான். அது வாய் இருந்தால் பேச ஆரம்பித்தானா, ஆனால் படுவாவி என்னவே இரும்பு கேட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டு இருக்கிறியே, சொல்லுமா சொல்லாதா? பேசும் தெய்வம் நீ, லட்சுமா பாடுமா. பேசாத கல்லோ மரமோ நிழல், பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னோடு இருப்பவர். தலையாட்டுக்குள்ள சரியா பாடணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி பாடணும். ஆள் கால் அப்படி பண்ண சரி வராது, ஒரே டோன்ல ஓடணும். என்னை படைத்தவர் நீ, என்னோடிருப்பவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 பாடணும். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிழல், பேசும். நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் யார்? ஜீவனுள்ள தேவன். நம்மகிட்ட என்ன கேட்கிறார் ஆண்டவர்? நல்ல தங்க மூக்குத்தி வச்சுக்கிற கொடுன்னு கேட்கிறாரா? நம்மையே கேட்குறேன். நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே 2 வாழைத்தார் அனுப்பிடுறேன், 2 கோழி கொடுக்குறேன், உனக்கு அரிசி மூட்டை 2 வாங்கி கொடுக்குறேன். நெவர். அவருக்கு இதெல்லாம் வேண்டாம். இதான் வேணும். உன் சோல், உன் ஆத்மா வேணும். மகனே மகளே உன் இருதயத்தை தாராயா தாராய். நம்ம இருதயத்தை மாத்திரம் கொடுக்க மாட்டோம், இது எல்லாம் கொடுப்போம். அப்போ ஆண்டவருக்கு என்ன வேணும்? ஆத்துமா, இருதயம், உள்ளான மனுஷனை கேட்குறாங்க. அந்த உள்ளான மனுஷன் யாரா போல் ஆகும்னா இயேசுவை போல் ஆகணும். பழைய ஏற்பாடு காலத்துலலாம் அப்படி இல்லை. நியாயப்பிரமாண காலத்தில் அவன் ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு என்ன செய்வான் தெரியுமா? பையன்கிட்ட சொல்லுவான், டே 2 மாட்டை கொண்டு கொடுத்துட்றாங்க கோயிலில், அதான் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு மனம் திரும்புதலும் கிடையாது, பாவம் மன்னிப்பு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ தான் ஏசாயாவில் ஆண்டவர் சொன்னார், உங்கள் பண்டிகைகளையும் உங்கள் பலிகளையும் உங்கள் காணிக்கைகளையும் நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேங்கிறாரு. என்ன செய்கிறாரு? வெறுக்கிறேன். எப்படி? உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன், இது ஒரு தகர டப்பாவில் சோறு போட்டு கொடுக்குது, ஐயா சிக்கன் குழம்பு இருக்குது ஐயான்னு கரெக்டாக பார்க்குறேன், 58 ஒடுக்கு சாப்பிடுவேண்ணா. ஏன்? என்ன மாதிரி சோறு நல்ல சோறு, கறி நல்லா இருக்குது, குழம்பெல்லாம் இருக்குது, வாசல்லாம் நல்லா இருக்குது. நம்ம விருந்தாளி வந்தால் நம்ம வீட்டில் அவங்களுக்குன்னு நல்ல பாத்திரம் வச்சுருக்கோம் இருக்கிறோம் ஐயா. நம்ம ஏதோ ஒரு தட்டிலையும் கூட சாப்பிட்டு போயிடுவோம். ஆனால் யாராச்சும் வரும்போது எப்படி கொடுக்குறோம்? நல்ல பாத்திரம், சில்வர் பாத்திரம் நல்ல பாத்திரமாக கொடுக்குறோம் இல்லையா?
இல்லைம்மா செய்கிறேன். அப்படியா? ஏன் நம்ம அவங்கள கனப்படுத்துறது என்ன செய்கிறோம்? நம்ம விருந்தாளி என்ன செய்கிறோம்? கனப்படுத்துறோம் இல்லையா? அப்போ ஆண்டவரை கனப்படுத்துறது எப்படி? அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் செய்ததெல்லாம் கடமைக்காக செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம் இருக்குதா? பாத்திரம் இருக்குதா? அண்டா குண்டா தட்டு, சாப்பிட்ற தட்டு, சட்டி, பானை இருக்குதா? எப்படி விளக்குவோம்? சுத்தப்படுத்துறது எப்படி சுத்தப்படுவோம்? சோப் பவுட்ரு போட்டு நல்லா சுத்தப்படுத்தி மோந்து பார்ப்போம். எதுக்காக? பழைய குழம்பு வாசனை, இது கருவாட்டு குழம்பெல்லாம் அடிக்கிட்டா வாசமாக எல்லாம் பார்ப்போம். க்ளீனாக ஏன்? நம்ம உபயோகிக்கிற பாத்திரம். இந்த பாத்திரம் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை உபயோகிக்கிற பாத்திரம். வாசிக்கும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். என்ன பாத்திரமாக இருக்கிறோம்? இப்போ பாத்திரத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரா இல்லை நம்ம குறித்து சொல்கிறாரா? அப்போ நாம் தேவனுக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாறணும். இந்த மோசையின் காலத்திலே வாழ்ந்த, நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்த மக்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கலை. ஏன் கானானுக்குள்ள எல்லா ஜனங்களும் போய் சேரலை? புறப்பட்டாங்கல்ல 6 லட்சம் பேர். ஏன் அவங்க போய் சேரல? விசுவாசம் இல்லை. தேவனுக்கு பிரியமா நடக்கல. தேவனுக்கு பிரியமா 2 பேர் நடந்தாங்க. அவங்க பேர் என்னம்மா? 6 லட்சம் பேர் புறப்பட்டாங்க. அதில் 2 பேர் மாத்திரம்தான் தேவனுக்கு பிரியமா நடந்தாங்க. யோசுவா, காலேப். இப்போ நம்மெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா? இப்போ இந்த காலத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம தவறு செஞ்சாலும் கூட மன்னிக்கிற ஆண்டவர் நம்மோடு, நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு இருக்கிறார். அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். இல்லையா இந்த காலகட்டத்தில் இருந்தால் கல்லெறிஞ்சே கொண்டு விடுவாங்க நம்மளை. அப்போ கிருபையின் காலம். இப்போ எந்த காலத்தில் இருக்கிற நம்ம? கிருபை. அப்போ கிருபையின் காலத்தை பைபிள் எந்த இடத்துல படிக்க முடியும்? புதிய ஏற்பாட்டில். இயேசுடைய போதனை எங்கே படிக்க முடியும்? மோச சொல்லபடி கேட்டு நடங்கன்னு சொல்லலை நம்மளை. நம்ம இயேசு சொல்றது நடங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். யாருடைய வசனம் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்? இயேசு சொன்ன வசனம். மோசே சொன்ன வசனமா? ஆபிரகாம் சொன்ன வசனமா? பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் சொன்ன வசனமா? இல்லை. இயேசு என்ன சொன்னாரோ இந்த கடைசி காலத்தில் நமக்கு யார் வெளிப்படுத்தப்பட்டா? இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றோம். என்ன பெற்றோம்? இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே நாம் கிறிஸ்துவை சேராதவர்கள். காணியாட்சின்னு என்ன? காணியாட்சின்னு என்ன? அது எழுதிக்கிட்டு படிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ பாக்கியநாதன் ஐயா இருக்கிறார், தெரியல எத்தனை ஏக்கர் ஊரில் பண்ணையை வச்சுக்கிறார் தெரியாது எனக்கு. அவருக்கு ஒரு சொத்து இருக்குது அங்கே. எங்கே இருக்குது? ஒரு நிலம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு வந்தோம் எங்கள் வீட்டில் எல்லாம். எனக்கு ஃப்ரெண்டு வீட்டில் மராதனில் அந்த பொண்ணு கேட்குது அந்த புருஷனை, இந்த வீடு 6 பேரில் இருக்குதுங்குது. இந்த வீடு அந்த தம்பி யதார்த்தமாக சொல்கிறது எங்கள் அம்மா பேரில் இருக்குதானே.
அடுத்த நாள் அந்த பிள்ளை சொல்லிக்குது, அவ்வளோதான் போ, உனக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு. அந்த வீட்டில் ஒரே பையன், கோடிக்கணக்கான சொத்து, அந்த பில்டிங் இங்கே தான் பெரம்பூரில், நான் கூலி செய்கிறேங்க. அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்லிக்குது, இந்த பையன் சொன்னால் அந்த சொத்து எங்கேயும் போகாது, இந்த சொத்துக்காக பிறந்தவன் நான் தான், எங்கள் அம்மா கொடுக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இது எங்கே வந்துடும், அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை பிறந்தா எழுதி வைக்கணும்லாம் வேண்டியதில்லை, அவங்க விட்டுட்டு போனாலும் கூட இவங்களுக்கு தான். அவனே கவர்மெண்ட் கேட்பான், என்ன கேட்பான், யாராச்சும் வாரிசு இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாம் ஐயா நான் தான் வாரிசுனா சரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான், முடிஞ்சு போச்சு கதை. இப்போது காணியாட்சி என்பது குடும்ப பூர்வீக சொத்து. அந்த காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம் அப்படின்னு என்ன ஆகிட்டோம், சம்பந்தம் இல்லாத ஆளாக இருந்தோம். வாசி. அந்நியர். அந்நியர்னு யாரு, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வர்றாங்க திடீர்னு, சொந்தக்காரர் இல்லை என்னம்பாங்க, அவங்க யாரு, ஆமாங்க யாரும் அந்நியருங்கம்மா, சொந்தக்காரர்னா. அப்போ ஆண்டவருக்கு நம்ம என்னவா இருந்தோம், முன்னால அந்நியராயிருந்தோம். நமக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை, தேவனற்றவர்களாயிருந்தோம். நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோ. உங்களுக்கு தேவனும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, சுதந்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா இப்ப என்னாச்சு வாசிங்க. இப்போது எப்போ கிறிஸ்துவுக்குள் வந்த பின்னால, எப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் வருகிறோம், பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெறும்பொழுது நாம் யார் வர்றோம், கிறிஸ்துவுக்குள் வருகிறோம். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நமக்கு என்னவா மாறிட்டார் அவரு. அப்ப அதுக்கு முன்னால நமக்கு சண்டைக்காரராக இருந்தார், நமக்கு எதிரியா இருந்தார், நமக்கு விரோதியா இருந்தார். இப்ப ஆண்டவர் நமக்கு என்னாச்சு, ஏன்னா நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம், சுவிசேஷத்துக்கு என்ன செய்துட்டோம், கீழ்ப்படிந்தபடினாலே நமக்கு சமாதானம் வந்தது. வாசி. இருதிறத்தார் பைபிளில் படிக்கும்போது ரெண்டு கூட்டம், ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதிகள். யூதன் மட்டும்தான் இங்கே கடவுளுடைய, இந்த நாட்டு மக்கள் மட்டும்தான் கடவுளுடைய பிள்ளைகள். யாரு, இந்த மோசே காலத்தில் இருக்கிறவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம். நம்மெல்லாம் அந்நியரும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தம் இல்லாதவர்களும் தேவனற்றவர்களுமாயிருந்தோம். இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு பெற்றபடினாலே தேவனோடு என்ன ஆயிட்டோம், சமாதானம் ஆயிட்டோம். சமாதானமானதுனால இப்போ நமக்கு வாக்குத்தத்தம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. நாம தேவனுடைய பிள்ளை. பிள்ளை அவங்க தாத்தாவை மடியில் ஏறி உட்காந்துக்கிறான், வேற பிள்ளை வந்து உட்கார முடியுமா? இல்லை, பாப்பான்னு தான் சொன்னேன். உரிமை இருக்கிறனால தான் உட்காருது. ரோட்டில் போகிற மடியில் போய் உட்காரும்போது மன்னிக்கவும், அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகே. அப்போ அந்த குடும்பத்தில் அந்த குழந்தை பிறந்த உடனே, குடும்பத்தில் அந்த குழந்தை பிறந்த உடனே, குடும்பத்தில் பிறந்த உடனே எல்லாத்து பங்குக்கும் அதுக்கு என்ன ஆயிடுது, சுதந்திரம் இருக்குது. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யமாகிய சபையில் நாம் புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது, இப்போ 1 கொரிந்தியர் 5:17 பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக. அப்போ நம்ம என்ன மனுஷர், இப்போ புதிய மனுஷரா? என்ன மனுஷர் மா, என்ன மனுஷர்? அப்போ பழைய மனுஷன் யாரு? யாரு பழைய மனுஷன்? பாவம்னு என்ன? இப்போ கொலேசியர் 3 போனால் அங்கே இருக்குது, வரிசையாக இருக்குது, இப்போ படிக்க வேண்டாம். கொலேசியர் 3 நீங்கள் படிக்கும்பொழுது, இப்போ ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட நீங்கள் எழுந்து உண்டானால்
எதை தேடுங்கள்? மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகள் என்ன? வாசிப்போம். பூமிக்குரியவைகள் அல்ல, நாடுங்கள். மரித்தீர்கள். இப்ப ஞான ஸ்நானத்தினால நம்ம பழைய மனுஷன் என்ன ஆகிட்டான்? அடக்கம் பண்ணியாச்சு. நான் பவுல் சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டு நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள். அப்ப நான் இப்ப எழுந்திருக்கும் பொழுது கிறிஸ்தவனாக இருக்கிறேன். இங்கே பாவியான மனுஷனா இருந்தேன், ஞானஸ்தானம் பண்ணும்போது பாவம் மன்னிப்பு பெறுறேன். எழுந்திருக்கும் போது புதிய மனுஷனாகிறேன். புதிய மனுஷன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் புதிய மனுஷன்? குன்றத்தூர்ல ஒரு நாள் நாங்கள் இந்த பிச்சைக்காரன் வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள எல்லாம் கூட்டிக்கு ஒரு இடத்துல கூப்பிட்டு முடி வெட்டி குளிப்பாட்டி புது துணி புது பேண்ட்டு சட்டை வேட்டி எல்லாம் வாங்கி கொடுத்து மத்தியானம் ஒரு பிரியாணி போட்டு விட்டோம். மொட்டை நல்லா முடியெல்லாம் வெட்டி நல்லா. ஒரு வாரம் கழிச்சு அந்த ஊருக்கு நான் போகிறேன். அதே மொட்டத்தில் நான் கொடுத்துக்கிற புது சட்டையெல்லாம் ஒன்றையும் காணும். இருக்குதான் பைக்குள்ள. இவன் எந்த சட்டை போட்டுக்கிறான்? ஏன் போட்டுக்கிறான்? அவன் தம்பி கவனி, அவன் சொன்னது என்ன தெரியுமா? இந்த சட்டையை போட்டு போனால் எவனும் ஜோறு போட மாட்டான். இதை போட்டு போனால் எனக்கு பிச்சை கொடுப்பான், காசு கொடுப்பான், எல்லாம் கொடுப்பாங்க. நீ ஒரு நாள் கொடுத்த துணி நான் போடுவேனா? பழையபடி ஆகி போயிட்டான். இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? புது மனுஷனாக இருந்தால் புதிய ஆடை. ஐயா மாதிரி கோட்டெல்லாம் போடணும். இப்போ பாஸ்டுகள்லாம் இந்த மாதிரி கோட்டு போட்டுக்கிறாங்க. டிவி நிகழ்ச்சிகள்லாம் வரும்போது கோட்டு போட்டு கட்டுறாங்க. அழகாக இருக்குல்ல? அழகாக இருக்கு, நல்லா இருக்குது. கிழிஞ்சு பேத்து துணி போட்டு உட்காந்தா மதிப்பாங்களா? இப்போ நமக்கு ஒரு கம்பீரம் இல்லையா? அப்போ கிறிஸ்தவன் சொன்னால் கம்பீரம் என்ன? புதிய மனிதன். எனக்குள்ள அன்பு இருக்கணும், எனக்குள்ள இரக்கம் இருக்கணும், எனக்குள்ள தயவு இருக்கணும், மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும். இதெல்லாம் புது மனுஷன். பழைய மனுஷன் எப்படி தெரியுமா? வெட்டு குத்து சண்டை அடி உத. சண்டை போடுமில்ல? விட்டா என்ன மாதிரி சண்டை போட ஆள் கிடைப்பாங்களா? மாறணும். மாறுமே, எல்லாம் மாறுமே. பாரு, அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. நாமும் நம்மளை பார்த்து சொல்லணும், மாறணும், நீ மாறணும், உன் வாழ்க்கை முழுவதும் மாறணும். மாறாட்டி போச்சு. மனம் திரும்பாமல் போனால் அப்படியே லூக்கா 13:3-5 மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்ப என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு பெறணும், தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். தேவ ஆவியானவர் நமக்குள்ள என்ன இருக்கணும்? அப்ப தேவ ஆவியானவர் இருந்தா ஆவிக்குரிய கனி கொடுப்போம். ஆவிக்குரிய கனி கொடுத்தால் தேவன் நம்ம மீது என்னவா இருப்பாரு? பிரியமா இருப்பார். இருக்குதா? அன்பு இருக்குதா? வம்பு இருக்குதா? பொறுமை இருக்குதா? சண்டை இருக்குதா? என்ன இருக்குது? நம்மளவே சோதிச்சு பார்க்கலாம். இப்போ பாக்கெட்டில் காசு இருக்குது இல்லைன்னு யாருக்கு தெரியும்? அதுபோல் உன்னை பற்றி உனக்கு தான் தெரியும். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஒன்றும் தெரியும், தேவனுக்கு தெரியும். ஆனால் நம்மை பற்றி காசே இல்லை, நான் இருக்கிற மாதிரி நடித்தா என்ன ஆகும்? கண்ட்ராக்டர் இறக்கி விட்டுருவோம் பஸ்ஸில். பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட மாட்டான். இல்லை ஐயா, நான் டேனியல் ராஜ் நல்ல ஊழியக்காரன் ஐயா, நல்ல பிரசங்கம் எல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் அங்கே வச்சுக்கணும். இங்கே வந்து என்ன வேணும்? ஆண்டவர் எனக்குள்ள இருந்தால் உலகத்தை ஜெயிப்போம். நம்ம எந்த படையில் இருக்கிறோம்? எந்த படையில் இருக்கிறோம்? ஜெயிக்கிற படை. அது யாருடைய படை? இயேசுடைய படை. அப்போ இயேசுடைய படையில் இருக்கிறவங்களாம் யார் மாதிரி இருப்பான்?
இந்த சுதந்திர தினம் குடியரசு தினத்துலாம் இந்த மிலிட்ரியெல்லாம் நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா? அந்த துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு போய் டக்கு டக்கு நடந்து போவாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஆராய்ச்சி அடையாளம் தெரியுமா? சீக்கிரமாக தெரியாது. அந்த கை வீசுறது, நடந்து போகிறது, செல்லிட்டு அடிக்கிறது தான் தெரியும். ஐயா அப்படி தானே மிலிட்ரி போகுதுன்னு வச்சுங்க, தெரியுமா? நம்ம ராமசாமி இருக்கிறோன்னா குப்பசாமிகள் பார்க்க முடியாது. இங்கேருந்து பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி தொப்பி, ஒரே மாதிரி யூனிஃபார்ம், ஒரே மாதிரி இந்த வலது கால்னா வலது கால், இடது கால்னா இடது கால், இல்லையா? அப்போ நம்ம கேப்டன் யார்? நம்ம யாரை போல் இருக்கணும்? இப்போ மோசையை போல் இருப்போமா, ஆபிரகாம் போல் இருப்போமா? இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. மோசையே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார். ஆபிரகாம் விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும். கேள்வி நேரம். நான் கேட்கறேன்ல, அது அவர் பின்னால் உட்காந்து என்ன சொல்றாரு பாரு. இத்தனை நேரம் கொள்ளையெல்லாம் இத்தனை கேள்வி கேட்டாரல்ல, இப்போ நீங்க கேட்கலுங்க. ரைட், கம். சரி, கடைசி கேள்வி. நாம் எந்த யுகத்திலே இருக்கிறோம்? எந்த காலத்திலே இருக்கிறோம்? போதுமா? இதுல சந்தேகம் இருக்குதா? 10 கட்டில் கடைபிடிக்கணுமா? ஓய்வு நாள் கடைபிடிக்கணுமா? பலி செலுத்த வேணுமா? ஏன்? பைபிள் இருக்குது. பைபிள் இருக்குல்ல. கிறிஸ்து நமக்காக மரித்தபடினாலே இந்த பிரமாணத்திலிருந்து நாம் நீங்களாக்கப்பட்டு சுதந்திரவாதிகள் விடுதலையாக்கப்பட்டுட்டோம். மறுபடியும் நாம் அடிமைத்தனத்துக்குள்ளே போக வேண்டாம். ஓகே, முடிச்சிடலாமா வகுப்பு? பசிக்கு தான் இருக்குது எங்கள் பாக்கியநாதன் ஐயாவுக்கு.